ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் கண்ணீர் துளிகளாக அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். குருராஜருடைய கருணை அருள் ஆசிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நாம் அவரை தியானித்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல் நிச்சயமாக நம்மை வந்து சேரும். அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து சேர்ந்துருச்சு, இவ்வளோ பிரச்சனையாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களின் பால் நீங்கள் பாதிப்படைந்து இதிலிருந்து குயிட்டம் தெய்வம் பண்ணிடக்கூடாது. இங்கு சென்றால் தீராத உங்கள் பிரச்சனை அப்படிங்கிறது எங்கு சென்றாலும் தீராது. அதை முதல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஒரு பிரார்த்திக்கிறோம், தியானம் பண்றோம், ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்வில் வந்து விடுகிறது. நிச்சயமாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு 20% தான் இருக்கும். அந்த 20 மிச்சம் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த 80% அவருடைய அருளாலும் அவருடைய ஆசிகளாலும் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்படிங்கிறத நாம் எப்பொழுதும் மறக்கூடாது. குருவினுடைய அருள் அப்படிங்கிறது அந்த மாதிரி. குருவினுடைய அருளும் அவருடைய ஆசிகளும் தொடர்ந்து கிடைக்க பெற்றால் நம்முடைய வாழ்வில் நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயர்கள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக மறைந்துவிடும். அதனால அந்த பிரார்த்தனை, குரு பக்தி, குரு பிரார்த்தனை அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் வந்து தியானித்து கொண்டு அவரை வணங்கி கொண்டு இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வெகு சுலபமாக எடுத்து செல்லக்கூடிய வழியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமா குருராஜரின் பரிபூர்ண அருட்கடாட்சம் கிடைத்துவிடும். அவர்களுக்கு உண்டான தேவைகளை, உங்களுடைய பிரார்த்தனை, நீங்கள் செய்த சேவை, நீங்கள் அவர் மீது வைத்த பக்தி ஒரு நாளும் வீணாகாதுங்க. எப்பவுமே அது வீணே ஆகாது. நான் ராயர்கிட்ட போனேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், அவர் அது தரல, இது தரல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வட்டியும் முதலுமாக அது திரும்ப பெற்று விடுவீர்கள். அதனை அது சின்ன சின்ன தடங்கல்கள், சில சோதனைகள், சில பிரச்சனைகள், நம் கர்ம வினைகளின் படி அது நடக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த மாதிரி கர்ம வினைன்றது நம்ம சொல்லிட்டு இதுலேருந்து எஸ்கேப் விஷமாய் வேற ரூட் போறோம்னு நினைக்காதீங்க. நிஜம் அதுதான், யதார்த்தம் அதுதான். இந்த நியூ இயர் அன்னைக்கு ஒரு அன்பு நெஞ்சம் கால் பண்ணார். காலையில ரொம்ப தொலை தூரத்திலிருந்து கால் பண்ணார். கடல் கடந்த தேசத்திலிருந்து ஃபோன் பண்ணார். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. அவர் ராயரோட அத்தியந்த பக்தர். அந்த குடும்பத்தினரே அவர்கள் முழுவதுமாக ராயர்கிட்ட வந்து சரணாகதி அடைந்த ஒரு பக்தி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். எப்பவுமே வந்து மந்த்ராலய வந்து தரிசிக்கக்கூடியவர்கள் இந்தியா வரும்போதெல்லாம் அவர் வந்து குருராஜர்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்றார், அவர்கிட்ட தன்னுடைய வேண்டுதலையும் குறிக்கோளையும் நோக்கங்களையும் எப்படி நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தகவல் சொன்னார். ரொம்ப அற்புதமா இருந்தது. அது நிச்சயமா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த நிகழ்ச்சியோட இறுதியில நான் அவர் என்ன சொன்னார், ராயரிடம் எவ்வாறு அவர் தொடர்பு கொள்கிறார், தம்முடைய தேவைகளை எந்த விதத்தில் அவர் குருராஜரிடம் தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் இறுதியில் நான் அதை வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரம் ஒரு ஆசிரமம் இருக்கிறது. அந்த ஆசிரமத்தில் ஒரு குரு இருக்காரு, நிறைய சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. நிறைய சிஷ்யர்கள், ரொம்ப அற்புதமான குரு அவர். அவருக்கு வந்து சுப்புராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யர் இருக்கிறார். அந்த சுப்புராமன் அப்படிங்கிற சிஷ்யர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு நெடிய நாள் ஒரு சந்தேகம் இருக்கிறது அவருக்கு, அந்த சுப்புராமன் அப்படின்ற சிஷ்யருக்கு. நாம் ஏன் இத்தனை காலகட்டமாக இந்த இடத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோம், எத்தனையோ காலகட்டமாக நம்முடைய குருவுக்கு நாம் நம்முடைய சேவைகளை ஆற்றி கொண்டு வருகிறோம். அந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கூட வரவே மாட்டேங்குது. அந்த ஞானத்தை எப்படி அடையிறது, நம்ம குரு எப்படி அடைஞ்சிருப்பாரு? நாம இன்னைக்கு நிச்சயமா நம்ம குருவை சந்திச்சு, குருவே நீங்க சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டேன், உங்களுக்கு ஆற்றிய சேவைகள் போதும், எனக்கு ஞானம் கொடுக்கணும், எனக்கு ஞானம் வேணும், எனக்கு தெளிவு வேணும், அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க போறோம்னு சொல்லிட்டு அந்த அரச மரத்தடியிலே அமர்ந்திருக்கிறார். ஏன்னா அந்த குருநாதர் அந்த இடத்தில் தான் வந்து இவர்களுக்கு வகுப்புகள் எடுப்பார். சுப்புராமன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. குருநாதர் சாவகாசமாக குளித்து முடித்து அப்படி தெம்பா வர வந்து, சுப்புராமா என்ன இங்க உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கிறாரு. குருவே எனக்கு வந்து ஒரு தேவை இருக்கிறது. என்ன தேவை உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சுப்புராமன் சொல்றார், குருவே எனக்கு வந்து ஞானம் வேணும், நான் ஞானம் அடைய வேண்டும். நான் ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்குது, எனக்கு இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா, இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு வந்த பாட காணும், காலங்கள் கடந்து கொண்டு இருக்கிறது, தயவு செய்து எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருங்க, நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்றாரு. குருநாதர் அவரை பார்க்கிறார். சுப்புராமன், சுப்புராமா
எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ கேட்டிருக்கிறாய், இதில் என்ன கடையில் விற்கக்கூடிய காய்ந்த மிளகாயா இது? நீ ஞானம் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு 50 கிராம் கொண்டு வந்து உன் கையில் திணிப்பதற்கு. சரி, ஓகே, இது வேணும்னு உனக்கு தோணிருச்சு இல்ல? ஞானம் வேணும், நமக்கு தேவைப்படுது, நீண்ட காலமாக கடந்து விட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உனக்கு தோணிருச்சு இல்ல? நிச்சயம் அதற்குண்டான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். அதற்கு முன்னால் ஒரு விஷயம் என்ன பண்ணணும், பக்கத்துல சமையலறை இருக்கிறது. அந்த சமையலறையில் ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரத்தை நன்கு அதனை தூய்மைப்படுத்தி அதன் பிறகு அதனை பளபளவென்று ஆக்கிவிட்டு என்னை கூப்பிடு, நான் வந்து அதனை பார்க்கிறேன், அதன் பிறகு உனக்கு ஞானத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்றார். உடனே சுப்புராம் கேட்குறான், அவ்வளோதானே குருவே, என்னுடைய எண்ணெல்லாம் சரியானபடி வந்துடும்ல குருவே, நான் எப்பவுமே நல்ல எண்ணத்தோடு இருப்பேன்ல, என் மனசில் இருக்கக்கூடிய அந்த பொறாமை, வன்மம், சூது, வாது இதெல்லாம் சரியா போயிடும்ல, அவ்வளோதானே, அந்த பாத்திரத்தை தானே நான் கழுவணும், இதோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்புராமன் வேகமாக ஓட்டமும் நடையுமாக அவருடைய சமையல் கட்டுக்கு பக்கத்தில் போற. இந்த கதையெல்லாம் ஏன் தெரியுமா நம்ம சொல்றோம்? ஒரு சின்ன தீப்பொறி மிகப்பெரிய காட்டையே அழிக்க வல்லது. அக்கினி குஞ்சொன்று எடுத்து அதை அங்கு ஒரு காட்டிடை முந்திடை வைத்து வெந்து தணிந்தது காடு அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி பாரதியார் பாடினார். நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம். ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு ஸ்பார்க் இருந்தா என்டையரா நம்முடைய பார்வையே மாறிவிடும். இந்த உலகத்தை நாம் பார்க்கக்கூடிய பார்வை, நமக்கு வரக்கூடிய துன்பங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு வரக்கூடிய நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நாம் சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்களாக இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதனை பார்க்கக்கூடிய பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு இருக்கு இல்லையா, அது முழுவதுமாக வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மாறும். இந்த உலகத்தை அனுபவத்தில் அப்படிங்கிறது என்டையராக மாற்றப்படும். அதற்கு ஒரு பொறி வேண்டும், ஒரு சாவி வேண்டும். ஒரு அப்படி டச் பண்ணி ஒரு ட்ரிகர் பண்ணோன்னா மொத்தமாக வந்து வெள்ளமாக அடித்து வெளியே வந்து விட வேண்டும். நம்முடைய அந்த அந்த அறிவின் தெளிவு அப்படிங்கிறது அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கும் ஒரு கதை இருக்கு. ஒரு கதைக்குள் ஒரு கதையா போயிடுச்சு. ஒருத்தர் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் 3 பேருக்கு வந்து ஒரு தீராத வியாதி இருந்தது. அந்த 3 பேர்கிட்ட இது ஒரு அற்புதமான கதை. தீராத வியாதி. இந்த 3 பேருக்கு ஒரே ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. ஒரு தொழிற்சாலையில். அந்த தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடாது. அந்த தொழிற்சாலையில் வந்து அங்கே வரக்கூடிய அந்த மாசு நிறைந்த அந்த காற்றாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த புகையினாலும் சுவாசித்ததுனால அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடுது. அந்த 3 பேரும் சென்று கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை பார்க்குறாங்க. மருத்துவர்கிட்ட போய் காமிக்கும் போது மருத்துவர் சொல்லிடுறாரு, நீங்கள் 3 பேருக்குமே வந்து ஒரே வியாதி வந்துட்டு இருக்கு. நீங்களாம் வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு 2 மாதங்கள் இருந்தாலும் ரொம்ப அதிகம், வர வழி இல்லை, நீங்கள் கிளம்பலாம், போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து நிறைய பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பினோடனே அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார். பெரியவர், இவங்க 3 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, பாவம் சாகக்கூடிய நாளையும் குறிச்சிட்டாங்களே 2 மாதம்னு சொல்லிட்டு இந்த டாக்டர், நம்ம கம்பெனி டாக்டர் பணத்தையும் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு அந்த 3 பேரை முதல்ல ஒருத்தர் வரார். அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களே, இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், சாகரனால குடிச்சிட்டார் 2 மாதம் சொல்லிட்டார் டாக்டர், இந்த பணம் வீட்டில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பணம் இருக்குது, இது மொத்தத்தையும் எடுத்துன்னு இந்த உலகம் ஃபுல்லாக நான் வந்து ஒரு கப்பலில் சுற்றுலா வரப்போகிறேன், எல்லா ஊரையும் போய் எல்லா நாட்டையும் பார்த்துட்டு காசு இருக்கிற வரைக்கும் தீர்ற அளவுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு லைஃப்பை நான் என்ஜாய் பண்ண போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன், மகிழ்வாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிடுறாரு. உடனே இன்னொருத்தர் கூப்பிடுறாரு. அடுத்து வர்றாரு, ஏன்பா இவ்வளோ பணம் இருக்கு, என்னப்பா பண்ண போற அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, என்ன பண்ணுறது, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க, இந்த பணம் வீட்டில் இருக்கிற என் சொத்து பத்தெல்லாம் விற்று எடுத்துன்னு போயிட்டு ஒரு கோயில் குளம் அந்த மாதிரி போயிட்டு இனிமேல் பகவான்கிட்டயே வந்து ஃபுல்லாக அவரே கும்பிட ஆரம்பிச்சிட போகிறான், ஒவ்வொரு கோயிலாக போக போகிறான், ஒரு குளமாக போயிட்டு வணங்க போகிறேன் அப்படிங்கிறார். அடுத்து 3ஆவதாக ஒரு ஆள் வர்றார். வந்தவன அவர்கிட்ட, என்ன 2 பேரும் இப்படி போய் சொல்லிட்டாங்க, இன்னொரு ஆள் என்ன சொல்லலாம் பார்க்கலான்ட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா பண்ண போகிற இப்படி சொல்லிட்டாரு டாக்டர்னு, மருத்துவமனையில் இப்படி சொல்லிட்டாங்கன்னு. உடனே அந்த 3ஆம் ஆள் சொல்கிறார், இந்த பணத்தை வைத்து கொண்டு
என்னுடைய குருவை பிரார்த்தித்து விட்டு, இப்பவே பிரார்த்தித்து விட்டு, ஒரு நல்ல டாக்டர் இந்த உலகத்துல எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நான் தேடி போறேன் அப்படின்னு சொல்றார். அவ்வளவுதான். இந்த கதை இத்துடன் முடிகிறது. இந்த கதைனா இந்த நம்ம உள்ள சொன்ன இந்த கதை. சுப்புராமன் கதைக்கு மறுபடியும் வருவோம். சுப்புராமன் என்ன பண்றாரு, போறாரு சமையல் கட்டில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய பாத்திரம் எடுத்து போட்டு அதை வந்து கழுவுறாரு பயங்கரமா. அது எப்படியாவது வந்து வெண்மையாக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொத்த ஃபோர்ஸையும் போட்டு தேய்க்கிறாரு. அது எண்ணெய் கசடுகளாக இருக்கிறது அந்த மிகப்பெரிய பாத்திரத்தில். அது தேய்த்து எடுக்கப்பட்டாலும் இவர் கையில் இருக்கிறதே மீண்டும் மீண்டும் அதில் படிஞ்சு மறுபடியும் அதிகமான வேலையை கொடுத்துட்டு இருக்கு. வியர்வை சிந்த மூச்சு வாங்க அங்க நின்றுட்டு இருக்காரு சுப்புராமன். நின்றுட்டு இருக்கும் போது குருநாதர் வர்றாரு. வந்து, சுப்புராமா என்ன முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது, குருவே இது முடியாது குருவே, இது நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா போராடி பார்த்துட்டேன். இதுல இந்த எண்ணெய் கசடு, எண்ணெய் பிசுகு இதெல்லாம் நிறைய ஒட்டிட்டு ஏன் கை நிறைய அப்படி ஆகி போச்சு. திருப்பி இது அந்த பாத்திரத்தின் மேலே படுது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் பண்ண முடியாது குருவே, இன்னைக்கெல்லாம் இது வாஷிங் பவுடர் போட்டு, வாஷிங் சோடா ஏதாவது போட்டு நன்றாக நீர் நிரப்பி ஒரு 2-3 நாளைக்கு ஊற வைத்து விட்டு அதன் பிறகு முயற்சி செய்து மீண்டும் 2 முறை அதனை தேய்த்து மீண்டும் அதனை ஊற வைத்து மீண்டும் தேய்க்கும் போது ஓரளவுக்கு இது நன்றாக வந்தால் வரலாம். இது ஆரம்பத்திலிருந்தே இந்த பாத்திரத்தை அவர்கள் துளைக்கி வைத்திருந்தால், கழுவி வைத்திருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனையை நாம் சந்தித்திருக்க முடியாது அப்படின்றார். யாரு? சுப்புராமன். உடனே குரு சொல்றார், இப்படித்தான் நீ கேட்ட ஞானமும் ஒரே நாளில் உனக்கு அது கிட்டி விடாது மகனே. உன் மனதில் இருக்கக்கூடிய, நீ சொன்ன இல்ல என்னுடைய எண்ணங்கள் வருதுன்னுட்டு, பொறாமை, வன்மம், கோபம் இதெல்லாம் வருதுன்னு சொன்ன இல்லையா, காமம் இதெல்லாம் வருதுன்னு சொன்ன இல்லையா, இதெல்லாம் வரும்போது நீ சிறிது சிறிதாக அதனை பார்த்து அதனை கண்காணித்து அதை உணர்ந்து அது இதுதான் என்று நீ உனக்குள்ளாக அதனை உணர்ந்து அதனை சிறிதாக நீக்க வேண்டும். அதனை நீக்கி வரும்போது ஒரு நாளில் உனக்கு ஞானமும் தெளிவும் வந்துவிடும். உனக்கு முதலில் தேவை விழிப்புணர்வு. நீ யார், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், ஏன் செய்கிறாய் என்பது உனக்கு தெரியணும். ஒருத்தர்கிட்ட பேசுற, எதற்காக நீ பேசுகிறாய், எதற்காக சிரித்து பேசுகிறாய், எதற்காக அன்பாக பேசுகிறாய், எதற்காக கோபமாக பேசுகிறாய், இந்த நிகழ்வுகளுக்கு பின்புலம் பிஹைண்ட் த ஸ்கிரீன் இருப்பது என்ன அப்படின்னுட்டு உன்னை நீயே தேடு. உன்னை நீயே தேடிய பிறகு நீ கேட்ட ஞானம் உனக்கு வந்துடும். போயிட்டு வா, நிச்சயம் உனக்கு ஞானம் அடைவான்னு சொல்லிட்டு குருநாதர் சுப்புராமனை அனுப்பி விட்டுறாரு. சரி, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஒரு அன்பு நெஞ்சம் தொலை தூரத்திலிருந்து பேசினார். ராயரிடம் அவர் எப்படி பேசுறாரு, எப்படி அவர்கிட்ட சொல்றாரு, தம்முடைய கோரிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் எப்படி அவர் வைக்கிறார் அப்படிங்கிறது சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தேவையான்னு பாருங்க, உங்களுக்கு இது மாதிரி பண்ண முடியுமான்ட்டு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர் என்ன பண்ணுவாராம், காலையில் பூஜை ரூம் போயிட்டு சுவாமியை அந்த தியானம், குரு ஸ்தோத்திரம் இதெல்லாம் படித்து முடிச்சிட்ட பிறகு, ராயரை வணங்கி விட்ட பிறகு அங்கே ஒரு நோட் புக் இருக்குமா, அந்த நோட் புக்கில் எடுத்து இந்த வாரம் என்னெல்லாம் அவருக்கு நடக்கணும், என்னெல்லாம் அவருக்கு வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாரோ. 1 2 3 4 போட்டு இந்த வாரங்கள் இதெல்லாம் நடக்கணும் ராயரே, இவருடைய எதிர்பார்ப்புகளாக அதில் நிரப்பி விடுவார். அந்த நோட்டு புத்தகத்தை மூடி குருராஜர் முன்னால் வச்சிருவார். அவ்வளவுதான். இதோட அடுத்த வாரம் அதே நோட் புக் எடுத்து இந்த பூஜைகள் முடித்த பிறகு சென்ற வாரம் நடந்தவற்றுக்கெல்லாம் நன்றிகளை சொல்லிவிட்டு திருப்பியும் அடுத்த வாரத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதனை ஃபில் பண்ணுவார். இதுதான் தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நடக்கலைன்னா அவர் விருப்பப்படலைன்னு அர்த்தம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நடக்காததுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, ஒன்று நீங்க கேட்குறீங்க, அவர் கொடுக்கல அப்படின்னா அது வேணான்னு சொல்றாருன்னு அர்த்தம். ஏன் வேணான்னு சொல்றாருன்னா அது உங்களுக்கு உகந்தது இல்லைன்னு அர்த்தம். நீங்க முழுவதுமாக முயற்சி செய்கிறீர்கள், எப்படி எப்பேற்பட்ட பாடுபட்டாலும் அந்த இடத்துல அடையணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது நிறைவேறவில்லை அப்படின்னா அவருடைய விருப்பம் அந்த இடத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். விட்டுட்டு அடுத்த பேஜுக்கு போயிட்டு அவர் எழுதிடுவார். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வருடம் முழுக்க எழுதுவாராம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதை ஃபில் பண்ணிடுவாராம். அந்த வாரத்திற்கு உண்டான தேவைகள் இதெல்லாம் ராயரிடம் அவருடைய பொற்பாத கமலங்களில் சரணாகதி செய்வதை போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுவதாக தெரிவித்தார். நிச்சயம் முயற்சி பண்ணி பாருங்க. நீங்களும் இது செய்யலாம் அப்படின்னா முயற்சி பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். திருமுடி தாமரை ராகவேந்திர
முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்